அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வாரம் இடம்பெறுகின்ற மருத்துவரும் நாம நிகழ்வுடன் இருக்கின்றோம். மருத்துவரும் நாமம் நிகழ்வுக்கான அனுசரணை வழங்குகின்றவர்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். மருத்துவரும் நாமம் நிகழ்வுக்கான அனுசரணை வழங்குபவர்களோடு இன்று எங்களோடு வழமை போலவே இணைந்திருக்கின்றார் ஐயா ஸ்ரீ கதிர்காமநாதன், உளவியல் நிபுணர். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுக்கும் வணக்கம், நேயர்களுக்கும் வணக்கம். நல்லது. மீண்டும் ஒரு முறை இணைந்திருக்கின்றோம். பல வருடங்களாக நீங்கள் எங்களோடு இணைந்து இந்த உளவியல் ரீதியான விடயங்களை கதைத்து வருகின்றோம். அந்த வகையிலே நாங்கள் இன்று கதைக்கக்கூடியதாக இருக்கின்ற முக்கியமான ஒரு விடயமாக இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வு பற்றிய விடயம். முள்ளிவாய்க்கால் நிகழ்வில் நாங்கள் முன்பு பேசிக்கொண்டது போல இந்த மனோ தத்துவ ரீதியாக பலர் பல விதங்களில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த முள்ளிவாய்க்கால் ஓலத்தை பார்த்த பொழுது இந்த முள்ளிவாய்க்கால் ஓலத்தை பற்றிய விடயங்கள் நாங்கள் கதைப்பது மிக ஒரு நல்ல காலப்பகுதி மட்டுமல்ல, இதற்கான ஒரு விழிப்புணர்வாக இருக்கின்ற வகையிலே இது பற்றி உளவியல் ரீதியான பார்வையை பார்ப்போம். அருமையான ஒரு நேரத்துல அருமையான ஒரு தலையங்கத்தை தொடர்ந்து தந்திருக்கிறீங்க. இந்த தலையங்கம் மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒரு விஞ்ஞான ரீதியாக பார்க்கப்பட வேண்டிய, ஏன்னா எங்களோட சமூகத்துல நாங்க எங்களோட மனம் போன போக்குல ஒவ்வொரு விதமான வரவிலக்கணங்கள் அல்லது வரவிலக்கணம் இல்லாம வெறும் கதையல், பேச்சுகள், வதந்தியல், இப்படி கன விதமாகத்தான் எங்களோட சமூகத்துல இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு விஷயம் பேசப்பட்டு கருதப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. இதை விஞ்ஞான ரீதியாக, சமூக விஞ்ஞான ரீதியாக இதை எப்படி பார்க்கலாம்னு சொல்லி, இப்ப உதாரணமாக இந்த முள்ளிவாய்க்கால் என்று சொல்லப்பட்டது எங்கள் எல்லோருக்குமே தெரியும். எங்களுடைய யுத்தத்தை மௌனிக்கப்பட்ட நாளை நாங்க தொடர்ந்து பிரார்த்தனை செய்தோ அல்லது அதை முக்கியமான ஒரு நாளாக நாங்கள் இன்னும் வைத்திருக்கின்றோம். ஏன்னா அது வைத்திருக்க வேண்டிய ஒரு தேவை எங்கள் எல்லோருக்கும் இருக்கு. முள்ளிவாய்க்கால்ல நடந்த விஷயத்துக்கு இன்னும் நியாயம், நீதி எதுவுமே கிடைக்கவில்லை எங்களுக்கு, இல்லையோ? அப்ப அந்த நியாயம், நீதி, அதை பற்றிய ஒரு அங்கீகாரம், அதற்குரிய ஒரு சரியான தெளிவான விளக்கம், உதவி எதுவுமே இல்லாதபடியால அது மறைந்து போய்விடுமோ, அல்லது அது எங்கட மட்டத்துல மாத்திரமல்ல உலக அரசாங்கங்கள் என்று சொல்லப்படுகின்ற அல்லது ஐக்கிய நாடுகள் சபை என்று சொல்லுகின்ற உலக நிறுவனங்களாலேயும் இது மறக்கப்பட்டு விடுமோ, அல்லது இது நீர்த்து போக பண்ணப்பட்டு விடுமோ, இது கடைசியில இவ்வளவு ஆத்மாக்களையும் இவ்வளவு உயிர்களையும் இவ்வளவு அளப்பெரிய சேவைகளையும் செய்து வந்த ஒரு சமூகம், அந்த சமூகத்தினுடைய கொடுத்த பெருமதி, அது அவர்கள் உயிர் ரீதியாக கொடுத்த, ஆத்ம ரீதியாக கொடுத்த அந்த பெருமதி அது விலை இல்லாம போயிடுமோ என்றதான் எங்களுக்கு அச்சம். எங்கள் எல்லோருக்கும் உரிய அச்சம் அதுதான். அந்த அச்சம் இருக்கிறபடியாலதான் இந்த விஷயத்தை நாங்க முக்கியமாக கண்ணும் கருத்துமாக அதை வளர்த்தெடுப்பதிலையும் அதை பற்றிய சிந்தனைகளை வெளிப்படுத்துவதிலையும் நாங்க மிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். இப்ப இந்த இடத்துல எங்களுக்கு முள்ளிவாய்க்கால் என்று சொல்லப்படுகின்ற இந்த விஷயம் பல இனங்கள் பல மக்கள் கூட்டங்கள் இந்த விஷயத்தை அவர்களும் வைத்திருக்கின்றார்கள். எங்களுக்கு மாத்திரமண்டல்ல, பல மக்கள் கூட்டத்துக்கு இந்த விஷயம் அவரவர்கள் சூழல்ல அவர்கள் அதை வைத்திருக்கின்றார்கள். இதை எங்களோட சமூக விஞ்ஞான ரீதியாக இதை ஆய்வு செய்கின்ற பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல ஆய்வு செய்கின்ற நிறுவனங்கள் இதுக்கு மாஸ் சைக்காலஜி, மாஸ் என்று சொன்னா மக்கள், பெரும்பான்மையான மக்கள். சாதாரணமான உளவியல் என்று சொல்லப்படுகின்ற உளவியல் தனி மனுஷனை பற்றி கதைக்கும், தனி மனுஷன் பிரச்சனைகளை ஆய்வு செய்து அதுக்கு தீர்வுகள் சொல்லும், இல்லையோ? அந்த தனி மனித உளவியலை விட
இன்னும் அடுத்த உளவியல் போனா குடும்ப உளவியல் இருக்கு, குடும்பத்துல உள்ள பிரச்சனைகளை தீர்க்கின்ற உளவியல் இருக்கு. அதுக்கும் ஒரு படி கீழே நாங்க ஆழமாக போனோம்னு சொன்னா கம்யூனிட்டி சைக்காலஜி இருக்கு. அதாவது கிராமங்கள், ஊர்கள், நகரங்கள் அதுகள் எப்படி சொப்பமாக இயங்க வேணும், அதுகளுக்குரிய விஷயங்கள் எப்படி ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற விஷயத்தை வந்து கம்யூனிட்டி சைக்காலஜி அல்லது கிராம நகரப்புற உளவியல் என்று சொல்லி அதை வந்து சொல்லுவார்கள் இல்லையோ. அதுக்கு மேல நாங்க போனோம் என்று சொல்லி சொன்னா, இப்ப எங்கட தலையங்கத்துக்கு இல்ல நாங்க இது வந்தோம் என்று சொல்லி சொன்னா, ஒரு இதை வந்து சொல்றது வந்து ஒரு எத்னோகிராஃபி சைக்காலஜி, அதாவது மாஸ் சைக்காலஜி என்று சொல்லப்பட்ட ஒரு இனத்தினுடைய உளவியல், ஒரு இனத்தை பற்றிய உளவியல், ஒரு இனத்தின் வேதனைகளை அல்லது அவர்களுடைய ஒன்றாக இருத்தல். ஏன்னா ஒரு இனம் என்று சொல்லிக்க அதன் அடிப்படை அம்சம் வந்து எல்லோரும் தாங்கள் வந்து இதற்கு உடந்தையானவர்கள், அதில் ஒரு அங்கத்தவர்களாக நாங்கள் வந்து இருக்கிறோம் என்ற ஒரு உணர்வு அவர்கள் எல்லார்ட்டையும் இருக்கு இல்லையோ. அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ, இப்ப உதாரணமாக இப்ப எங்கட விடயத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா, இப்ப எல்லாருடைய மனதிலையும் வந்து அந்த தமிழ் ஈழம், தமிழ் என்று சொல்லப்படுகின்ற, தமிழ் ஈழம் என்று சொல்லப்படுகின்ற எங்கட வடக்கு கிழக்கு இந்த பகுதியை சேர்ந்த எல்லா மக்கள்கிட்டையும் வந்து ஒரு பொதுமையான அடித்தளமான உணர்வு இருக்கின்றது. நாங்கள் வந்து இந்த புவியியல் சூழலுக்கு சேர்ந்தறாங்க. இந்த வடக்கு கிழக்கு என்று சொல்லப்படுகின்ற இந்த புவியியல் பரப்பு, இந்த புவியியல் பரப்புக்கு சொந்தமானவர்கள். அந்த புவியியல் பரப்புல பிறந்து வளர்ந்து கன அனுபவங்களை பெற்று இருக்கிறோம். அப்ப அந்த புவியியல் பரப்புக்கு சொந்தக்காரர், அந்த புவியியல் பரப்புக்கு உரிமையானவர்கள், அந்த புவியியல் பரப்பினுடைய மைந்தர்கள் அல்லது பிள்ளைகள் என்று சொல்லி அந்த உணர்வு வந்து எல்லோருடையும் இருக்கு. அப்ப அந்த இடத்திலே வந்து இன உளவியல் அல்லது இந்த மாஸ் உளவியல், இந்த பெரும் மக்களுடைய உளவியல் என்று சொல்றது வந்து அந்த பெரிய அளவில உள்ள மக்களுடைய உணர்வு, எமோஷன், அவர்களுடைய உணர்வின் நிலை. ஏன்னா அவர்களுக்கு உணர்வு தான் நாங்க வந்து கூடுதலாக, அவர்கள் வார்த்தையால கதைக்க மாட்டார்கள், வார்த்தையால விளங்கப்படுத்த மாட்டார்கள். தமிழீழமண்டா என்ன, தமிழீழ நிலப்பரப்பண்டா என்ன, ஏன் நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால கொண்டார், அதெல்லாம் அவர்கள் வந்து விளங்கப்படுத்துறது வாயால சொல்றதை விட உணர்வது கூட. அந்த நிகழ்வு ஒரு இடத்துல உருவாக்கப்படும் போது அல்லது ஒரு இடத்துல நடக்கும் போது அந்த இடத்துல போய் நிற்றல், அதுல தங்களை பிரதிநிதித்துவப்படுத்துதல், அதுதான் அவர்களுக்கு வந்து அந்த உணர்வுல வந்து ஒரு ஆறுதலையும், ஒரு உணர்வுல வந்து ஒரு உத்வேகத்தையும், உணர்வுல வந்து நான் வந்து இந்த விடயத்துல என்ற மக்களுடைய எங்களுடைய சூழனுடைய பிரச்சனையினுடைய ஒரு அங்கத்தவராக நான் பங்கு பற்றினேன் என்ற ஒரு உணர்வை அவர்களுக்கு வந்து உருவாக்கி கொடுக்கிறது. அப்ப இந்த இன பரம்பரை உளவியல் என்று சொல்லும் போது அவர்கள் வந்து வார்த்தை இல்லாம அந்த சூழல், அந்த புவியியல் பகுதியில இருந்து வந்தவர்கள் எல்லாம் நாங்கள் இதனுடைய அங்கத்தவர்கள். அது ஏட்டிலே எழுதப்படாத, எதிலையும் சொல்லப்படாத ஒரு வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட முறையில அதை உணர்வது. நாங்கள் இந்த புவியியல் பகுதியை சேர்ந்தாங்கள், எந்த நாட்டுக்கு புலம்பெயர்ந்து போனால், அதான் நாங்க அடிப்படை வேண்டிய எங்கட தற்கால விஷயங்கள் இல்லையோ, அந்த உண்மையான புவியியல் பரப்பில இருந்து நாங்கள் வந்து அங்க இருந்து விலகி எந்த பூமி உருண்டையில எந்த இடத்துக்கு போனாயின்னு, எந்த தளத்துக்கு போனாயின்னு, எந்த நாட்டுக்கு போனாயின்னு, எங்க போனாலும் எங்கட ஆழ் மனதுல உள்ள அந்த ஈழத்து புவியியல், ஈழத்து கலாச்சாரம், ஈழத்து பழக்க வழக்கங்கள், ஈழத்து பிரச்சனைகள், இவைகள் எல்லாமே எங்களோட சேர்ந்து வருகின்றது. எங்கட ஆழ் மனதுல, எங்கட மூளையில வந்து சகலதுமே பதியப்பட்டிருக்கு. அது வந்து எங்களுடைய சேர்ந்து, அது எங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக எங்களோட, நாங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் எங்களோட வந்து கொண்டு இருக்கும். அப்ப அந்த இதனாலதான் நாங்க வந்து எத்தனை 1000 மைல்கள் கடந்து கொண்டு வந்தாலும், இப்ப எங்கட தாய்மண் அங்க இடத்துல மாத்திரமண்டு இல்ல, எந்த இடத்துக்கு, இப்ப ஐரோப்பாவோ, கனடாவோ, அமெரிக்காவோ, ஆஸ்திரேலியாவோ, சில வேளையில சந்திர மண்டலத்துக்கு போகக்கூடியதா இருந்தா சந்திர மண்டலத்துக்கு போனாலும் இந்த உணர்வு இருக்கும், இந்த சிந்தனை இருக்கும்.
இதை பற்றிய நினைவு நாள், நினைவு வணக்கம், நினைவு சிந்தனை எல்லாமே செய்ய வேண்டிய தேவை இருக்கும் இல்லையோ. ஏனென்று சொன்ன ஆள் மனம் என்று சொல்ற எங்கட மூளையில உள்ள அந்த பதிவுகள் வந்து எங்களை விட்டு அகலாம். அப்ப அந்த அகலாம இருக்கிற இது வந்து உதாரணமாக மற்ற பல இந்த இனக்குழுக்கள், பல இனக்குழுக்கள் தங்களுக்கென்ற ஒரு நாடு என்ற அரசாங்கம் இல்லாத போதும், ஏன்னா இன்றைக்கு உலகத்துல வந்து பல மக்கள் கூட்டங்களுக்கு அரசு என்ற நிறுவனம் கிடைக்கவில்லை. இந்த அரசு அற்ற நிறுவனமா ஒரு குழுவாக இருக்கிறார்கள். ஆனா அவர்கள் வந்து அரசு அமைக்கிறதுக்கு தயார்படுத்தி வச்சுக்கிறார்கள், தங்களுக்குள்ள தயார்படுத்தி வச்சுக்கிறார். ஆனா இப்ப எங்கட தமிழ்ல எங்கட இதை பொறுத்தவரையில நாங்கள் ஒரு நிழல் அரசாங்கம் அங்க வச்சிருந்தாங்க. எங்களுக்கு ஒரு நிழல் அரசாங்கம் அங்க இருந்தது. அந்த நிழல் அரசாங்கம் வந்து சொந்த காலில நிற்கக்கூடிய அளவுக்கு முயற்சி செய்தது, சுய கௌரவத்தோட சுய மரியாதையோட. இப்ப உதாரணமாக படைப்பிரிவை பொறுத்தவரையிலையும் அது ஆர்மியா இருக்கலாம், விமானப்படையா இருக்கலாம், கடற்படையா இருக்க, இலங்கை அரசாங்கத்துக்கு என்னென்ன முக்கிய படை அலகுகள் இருந்ததோ அந்த அலகுகள் எல்லாவற்றையுமே இந்த நிழல் அரசாங்கம் வச்சிருந்தது இல்லையா. அப்ப இந்த அளவுக்கு அந்த எங்களுடைய செயல்பாடு எங்கட ஊர்ல வந்து வெறும் இன குழு என்ற மட்டத்துல நாங்கள் நிற்கவில்லை. அந்த இனக்குழுவினுடைய வரவிலக்கணை தாண்டி நாங்கள் வந்து முறைப்படுத்தப்பட்ட, நெறிப்படுத்தப்பட்ட, எல்லாமே நெறிப்படுத்தப்பட்ட ஒரு அரசாங்கத்துக்கு சமாந்திரமான ஒரு அமைப்புக்குள்ள நாங்க வந்துட்டோம். அப்ப அந்த அமைப்புகளுக்குள்ள நாங்க வந்தபடியினால அந்த இடத்துல வந்துதான் இப்ப எங்களை வந்து பல பேர், இலங்கை அரசாங்கம் மாத்திரமல்ல எத்தனையோ பேர் சேர்ந்து அதை இல்லாம பண்ணது. அது வரலாறு, அது தனியானது, அது தனியான ஆக்கள் அதை பற்றி பேசுவார்கள். நாங்கள் இங்க உளவியல் விஷயத்தை வந்து இதுல வந்து பார்க்கிறோம். இப்ப இந்த உளவியல்ல வந்து இந்த மாஸ் சைக்காலஜி, இந்த மக்களுடைய அல்ல இனக்குழுவினுடைய உளவியல் என்று சொல்றது வந்து எப்போ அந்த இனக்குழு தனக்கு எதிரான இன்னொரு குழுவினால நேர்மையாகவோ அல்ல மறைமுகமாகவோ தாக்கப்படும் போது, இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் மறுக்கப்படும் போது, அல்ல இவர்களை அடக்குமுறைக்குள்ள கொண்டு வரும் போது, அல்லது ஆயுத சண்டைகளினால இவர்களுடைய உணர்வுகளை, சுதந்திரங்களை, இருப்புகளை, வாழ்க்கைகளை உடைச்சு நொறுக்கும் போது அது வந்து மிக ஆழமாக இந்த இனக்குழுவை சேர்ந்த மக்கள் எல்லார்ட்டையும் பதிவு இயற்கையாகவே நடக்கின்றது. அப்ப இந்த மாதிரியான பதிவின் இயற்கை இதுகளை உளவியல் ரீதியாக எவராலையும் விலக்கவும் முடியாது, நீக்கவும் முடியாது. அதை நாங்க வந்து இப்ப உதாரணமாக 2009 வந்து எங்களுடைய இந்த மௌனிப்பு நடந்தாலும் கிட்டத்தட்ட இப்ப 2015-16, அதாவது இந்த ஒரு புதிய அரசாங்கம் என்றது இலங்கையில வரும்பட்டும் 2015 வரும்பட்டும் மிக அடக்குமுறைக்கு ஊடாகத்தான் பழைய அரசாங்கம் வந்து ஒரு மெழுகுதிரி கொளுத்த விடாது, ஒரு நினைவு கொள்ள விடாது, அந்த மாவீரர் துயிலும் இல்லமன்றதுகளை வந்து அடிச்சு நொறுக்கி தங்கடம் ஆமி கேம்புகளை உருவாக்கி அந்த உருவங்களே அந்த அறிகுறிகளையே அங்கே, ஏன்னா அவர்கள் நினைத்தார்கள் இதுகள் எல்லாத்தையும் அழிச்சு அறிகுறி இல்லாம பண்ணிவிட்டால் இவர்களை வென்று விடலாம், அந்த தமிழர்களை அவர்களுடைய உணர்விலிருந்து, அவர்களுடைய சிந்தனையிலிருந்து, அவர்களுடைய விடுதலை உணர்வு இதுகளை வந்து இல்லாம பண்ணிவிடலாம். அது வந்து பொய்யான கதை. அது ஒரு சாதாரணமாக ஒரு படித்த மனிதன் அல்ல ஒரு விஷயங்களை விளங்கின மனிதர்கள் வந்து ஒரு காலமும் அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இல்லை. ஏனென்று சொன்னா இவர்களுடைய இந்த அடக்குமுறைதான் இன்னும் ஆழமான முறையில் எங்கட ஆள் மனதுல பதிய பண்ணுது. அந்த ஆள் மனதுல இன்னும் வக்கிரமான எண்ணம் வரும் மட்டும் அது வந்து எங்களுக்கு வந்து எங்களோட உணர்வுகளை, எங்களோட உணர்வெழுச்சி விஷயங்களை, எங்களோட சிந்தனைகளை, எங்களோட செயற்பாடுகள் எல்லாவற்றையுமே அது வந்து ஆக்கிரமிக்குது. எங்களுக்குள்ள நாங்கள் அதன் ஒரு பகுதியாகவே நாங்கள் வந்துடுறோம் இல்லையா. அப்ப இதனால எதிரி வந்து என்னத்தை நினைச்சு, அதாவது இந்த அடக்குமுறை அல்லது இந்த துயரங்களை கொண்டாடுறதுக்கோ அதுக்குரிய வசதிகள் வாய்ப்புகளை விடாம வச்சிருந்தோம் என்று சொல்லி சொன்னா இவ வந்து எங்கட அடிமையா வருவினேன், இவ எங்கட அடிமையா நாங்க சொல்றது எங்கட இந்த
விஷயம் எல்லாத்தையும் கேட்கிறாக்களா வருவினை. ஏனென்றால் நாங்கள் வெற்றி கொண்டுட்டோம், நாங்கள் வெற்றிய வந்துட்டோம், ஆயுத போராட்டத்துல அவர்களை இதாலே அழிச்சிட்டோம். ஆனபடியால நீங்கள் எங்களுடைய ஏவல் செய்யக்கூடிய நாங்க சொல்றத கேட்கக்கூடிய ஆக்களே ஒழிய உங்களுக்கு சுய உணர்வு இருக்கக்கூடாது. இதுதானே அவர்களுடைய நோக்கமா அந்த காலத்துல இருந்தது. ஆனா அந்த காலத்துல அதுகள் இருந்து அவர்கள் செய்து பார்த்து கடைசியில அந்த நினைவுகள், அவர்கள் செய்த அடக்குமுறைகள் இவைகள் எல்லாம் உதாரணமாக அவர்களையே இன்றைக்கு வெற்றி கொண்டாட்டமோ வெற்றி நினைவுகளோ செய்ய முடியாதால் அவர்களையே வீட்டை அனுப்பி போட்டது அவர்களுடைய ஆக்கள், தமிழரண்டு அல்ல. அந்த சிங்கள மக்கள், சிங்கள ஆக்களையே அவர்களை உங்களுடைய அலுவல் முடிஞ்சது, நீங்க வீட்டை போகலாம் என்று சொல்லி இன்றைக்கு அவர்களை அனுப்பி போட்டார்கள் இல்லையோ. அப்ப அந்த விஷயங்கள் இப்ப அவர்களுடைய விஷயம் தனியானது, நாங்கள் எங்கட விஷயத்தை கவனிப்போம். இப்ப எங்களுடைய விஷயத்தை பொறுத்தவரையில இன்றைக்கு எங்களுக்கு மிகவும் ஆக்ரோஷமாக எங்களுடைய இந்த இன உளவியல், இன உணர்வு உளவியல் வளர்ந்து போய் இருக்கிற, சேட்டமாக பல கிளவிட்டு கொப்பு விட்டு வளர்ந்து போய் இருக்கிறத நாங்க இன்றைக்கு நாங்க புலம்பெயர்ந்து வந்த மக்கள், எங்களுடைய இளம் சந்ததிகள், முதலாவது சந்ததி, இரண்டாவது சந்ததி, இந்த மூன்றாவது சந்ததிகள் இன்றைக்கு நிறுவி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு அவர்கள் இந்த விஷயத்தை மிகவும் அழகாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது நாங்கள் எங்களுக்கு நடந்த அந்த கடைசி 2009 ஆண்டு நிகழ்வு என்று சொல்றது ஒரு நீதிக்கு அப்பாற்பட்டது, நீதிக்கு அப்பாற்பட்ட ஒரு கொடூரமான ஒரு கொலை, ஒரு குழுவை அளித்த நீங்கள், அதாவது ஜெனோசைட் என்று சொல்லப்படுகின்ற அந்த இனக்குழு அழிப்பு, அந்த விஷயம் இன்றைக்கு இந்த விஷயம் உதாரணமாக இன்றைக்கு பரவலாக அது இங்க மேலதேச அரசாங்கம், உதாரணமாக கனடா அரசாங்கம் அதனை ஏற்று, அந்த மாகாண அரசாங்கங்கள், அந்த சின்ன அரசாங்கங்கள்லயே இந்த இன அழிப்பு என்றதுக்கே ஒரு அங்கீகாரம் கொடுத்து பாடசாலையிலே அந்த இன அழிப்பு பற்றிய தலையங்கத்திலே அங்குள்ள பிள்ளைகள் எல்லோருக்கும் பாடங்கள் படிப்பிச்சு இலங்கை ஒரு உதாரணமாக எடுத்து இன்றைக்கு அதிண்ட இன்னும் அடுத்த கட்டமாக இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நினைவாலயமும் அங்க உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த நினைவாலயம் அங்க உருவாக்கப்பட்டது மாத்திரமல்ல, அங்க உள்ள அந்த சமூக, அந்த நகர சபையின் பிதா, அந்த நகர சபையின் பிதா மிகவும் அழகாக தன்னுடைய கருத்தை அங்க தெரிவிக்கின்றார். அதுவும் முக்கியமாக அங்க இருந்த மற்ற இனத்து மக்கள் எல்லோரும் இப்படி நீங்க செய்யக்கூடாது, இன்னும் இன அழிப்புன்னு சொல்லி யாரும் ஏற்கவும் இல்லை, யாரும் சொல்லவும் இல்லை, நீங்கள் என்னண்டு அப்படி சொல்லுவீங்கள் என்று சொல்லி எல்லாம் அங்க வழக்கு போட்டு எதிர்ப்பு தெரிவிச்சு ஒன்றுமே அங்க நடக்க முடியாத அளவுக்கு நடந்து போச்சு இல்லையா. அப்ப அதுகள் எல்லாவற்றிலையும் இன்றைக்கு எங்களுடைய முதல் சந்ததி, இரண்டாம் சந்ததி, இந்த மூன்றாம் சந்ததி செய்கின்ற விடயங்கள், அவர்கள் எங்களை அங்க ஒரு உடுப்பு துணி இல்லாம அடிச்சு கலைச்சு முள்ளு கம்பி வேலிக்குள்ள வச்சு எங்களை கஷ்டப்படுத்தி வெளியில விட்டவங்க இல்லையோ. ஆனா இன்றைக்கு நாங்கள் இங்க எங்களுடைய திறமையினாலையும் எங்களுடைய முயற்சியினாலையும் எங்களுடைய இந்த இனப்பற்று, இந்த இன உளவியல் பற்று, இவைகள் எல்லாவற்றினாலையும் நாங்கள் சளைக்கல, நாங்கள் களைக்கல, நாங்க திரும்பவும் துளிர் விட்டு எழும்பி இருக்கிறோம். எங்களுடைய இனம் திரும்பவும் துளிர் விட்டு எழும்பி இன்றைக்கு இந்த சூழலில் இப்ப உண்மையில எங்களுக்கு பாதுகாப்பும் வளர்ச்சியும் எங்களை சரியான முறையில ஒரு நல்ல மக்களாக, சாதாரண மக்களாக நடத்த வேண்டிய இலங்கை அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைகளுக்கு மேலாக திறமான வேலைகளை இன்றைக்கு புகலிடத்துக்கு இந்த புகலிட அரசாங்கங்கள் எங்களுக்கு செய்து தருகின்றது இல்லையா. அது ஐரோப்பாவா இருக்க, கனடா, அமெரிக்கா, எந்த நாட்டை எடுத்தாலும் இவர்களுடைய அந்த ஒரு மனிதாயமான அகதியலை பராமரிக்கின்ற அந்த மனிதாயமான தன்மைக்கு ஊடாகவும், அடுத்தது இங்க உள்ள கல்வியல் இதுகள்ல முயற்சியல் நல்ல ஆர்வமாக திறமையாக இருக்கிறவர்களுக்கு முன்னிடம் கொடுக்கிறார்கள் இல்லையா.
அப்ப அந்த முன்னிடம் கொடுத்து இப்ப எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய மக்கள் பல ஒரு பகுதியினர் வந்து இங்கத்திய அரசாங்கங்கள் இந்த நாடுகள்ல உள்ள சாதாரண நகர சபையில இருந்து, பட்டின சபையில இருந்து, மாநகர சபையில இருந்து இன்றைக்கு பாராளுமன்றத்துக்கே போயிருக்கிறார்கள். அப்ப இன்றைக்கு பாராளுமன்றத்துல போயிருந்து அங்க வந்து மந்திரிமார் என்ற பதவியில கூட அவர்கள் வந்து இன்றைக்கு சிறப்பாக இருக்கின்றார்கள் இல்லையா? அப்ப இப்ப எங்களுக்கு வந்து அங்க வந்து எங்கட இன போராட்டம் ஆரம்பிச்ச காரணமே எங்களுக்குரிய பல்கலைக்கழக அனுமதி தராதபடியால். எங்களுக்கு பல்கலைக்கழக அனுமதி தராம 72ல கொண்டு வந்த அந்த தரப்படுத்தல் தான் இந்த எங்களை போராட்டத்தையே ஒரு உஷார்படுத்தி விட்டது. அதுக்காக இதுதான் தனி காரணம் என்று இல்லை, அது உஷார்படுத்தி விட்டதே அந்த கல்வி உரிமை மறக்கப்பட்டது இல்லையோ. இன்றைக்கு இங்க வந்து இன்றைக்கு எங்களுடைய மக்கள், எங்களுடைய பிள்ளைகள் வந்து எவ்வளவு துறையில இன்றைக்கு பெரியவர்களாக இருக்கிறார்கள் இல்லையோ. எவ்வளவு பல துறைகளிலே வந்து எல்லோருமே மிகவும் கெட்டித்தனமாக, மிகவும் தைரியமானவர்களாக தங்களை ப்ரூவ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், தங்களை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இல்லையா. அப்ப இந்த இடத்திலேதான் எங்களுடைய இந்த மாஸ் சைக்காலஜி, அதாவது இன உளவியல் என்று சொல்லப்படுகின்ற இந்த விடயமும், அதாவது யுத்தத்தில வந்த ரணம், யுத்தத்தில வந்த வடுக்கள், அந்த யுத்த வடுக்கள் தான் ஒரு மக்கள் கூட்டத்தை வந்து உஷார்படுத்துகின்றது. அப்ப அதுக்கு சில சாதாரணமாக சொல்லுவார்கள், யுத்த வடுக்கள் வந்து ஒரு இனத்தை அழிக்கும் அல்லது ஒரு இனத்தை நிம்மதி இல்லாம பண்ணும், குழப்பம். அது ஒரு பக்கத்துல இருக்கிறது தான். ஆனா அந்த யுத்த வடுவை நினைத்து அதை வந்து நல்ல தரமான ஒரு வாழ்க்கைக்கு அல்லது எங்களுடைய எதிர்காலத்துக்கு நாங்கள் அதை செப்பனிட வேண்டும் என்று சொன்னா அந்த வடுவுள்ள மனிதர்களால தான் பெரிய பெறுபேறுகளை பெற முடியும், பெரிய எட்டாத உச்சங்களை அடைய முடியும். அப்ப அந்த எவ்வளவுக்கு அந்த வடுக்களின் தாக்கங்கள் இருந்து அந்த வடுக்களின் தாக்கங்களை வந்து அவர்கள் வந்து தனி மனிதர்களாக வைத்திருக்காம தாங்கள் வந்து குழுக்களாக, இப்ப புலம்பெயர் நாட்டிலே வந்து குழுக்களாக இணைந்து சில கொள்கைகளையும் சில நிறுவன அமைப்புகளையும் உருவாக்கி குழுக்களாக இங்க அதாவது வேலை செய்யப்பட்ட போது அவர்களுக்கு வந்து தானாகவே மேலதிகமான ஒரு உற்சாகமான சக்தி வந்து கிடைக்கும். அந்த உற்சாகமான சக்திகள் தான் இன்றைக்கு இந்த மேலத்தேச நாட்டில் எங்களோட தமிழினம் வந்து இவ்வளவு தூரம் பெரிய அடைவுகளை பெற்றிருக்கு. அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம், கல்வி ரீதியாக இருக்கலாம், அரசியல் ரீதியாக இருக்கலாம், பல விதத்திலே வந்து பெரிய அடைவுகளை இன்றைக்கு இலங்கை அரசாங்கமே வாயில விரல் வச்சு எங்களை பார்த்து அச்சப்படக்கூடிய அளவுக்கு எங்களுடைய வளர்ச்சி, இந்த முன்னேற்றம் வந்து இன்றைக்கு இருக்கிறத நாங்க வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இல்லையோ. அப்ப இந்த விதமான வளர்ச்சிகள், இந்த முன்னேற்றத்துக்கு இந்த இன உணர்வு, அதாவது நான் இந்த புவியியல் பகுதியை சேர்ந்த மக்கள் கூட்டம், அந்த மக்கள் கூட்டத்தினுடைய ஒரு அங்கத்தவர் என்ற ஒரு உணர்வும், அந்த உணர்வு மாத்திரம் இல்லாம அந்த சமூகத்துல நாங்கள் வந்து இன்னொரு பகுதியால பழிவாங்கப்பட்டு ஒரு நீதி இல்லாம நேர்மை இல்லாம பழிவாங்கப்பட்ட மக்கள் ஆனபடியால நாங்கள் எங்க வந்தாலும் எத்தனை சந்ததி போனாலும், வெளியே வந்து சும்மா இருக்கல, எத்தனை சந்ததி போனாலும், ஏன்னா இப்ப எங்களுடைய பிரச்சனையை தீர்க்க வந்து பொறுப்படுத்திருக்கின்ற ஐக்கிய நாடுகள், மனித உரிமை சங்கங்கள், இதுகள் எல்லாம் வந்து இந்த பல்லு பிடுங்கின பாம்புகள், அவையால் எதுவும் செய்ய முடியாது இல்லையோ. சும்மா மேடையில இருந்து கதைச்சு 4 பேரை கூப்பிட்டு கதைச்சு இருந்துட்டு ஒருக்கா வந்து ஒரு ரிப்போர்ட்டை விடுவார்கள், இலங்கையில போய் பார்த்தோம், அங்க இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி இதுகளை ஆனா அந்த நிறுவனங்களை இயக்குறது இங்க உள்ள பெரிய பெரிய அரசாங்கங்கள்ல இந்த உலக பொது நிறுவனங்கள் என்று சொல்லப்படுகின்ற நிறுவனங்களுக்கு பின்னால நின்று அந்த கயிறுகளை அசைக்கிறார்கள். அந்த கயிறுகள் அசைக்கிறதுக்கு தக்க மாதிரி அங்க உள்ள சங்கங்கள், அங்க சங்கத்துல உள்ள முடிவுகள், இதுகள் எல்லாம் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறத இப்ப நான் கடந்த 15 வருஷத்துல நாங்க நிறைய பார்த்துட்டோம் இல்லையோ.
அப்ப அந்த இதுவைகள் எல்லாம் இருக்கிறபடியினாலதான் இப்ப நாங்க அது ஒரு பக்கத்துல நடக்கட்டுக்கு அதை பிழை என்று சொல்லாம நாங்க சொந்த கையில எங்களுடைய யுத்த வடுவை எங்கட ஊர்ல எங்களுக்கு இனத்துக்கு நடந்த யுத்த வடுவை கையில் எடுத்து அதை ஒரு ஒரு உலகத்துக்கு பெரிய படிப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக கொண்டு வருகின்ற ஒரு முயற்சி தான் இன்றைக்கு கனடாவில் இன அழிப்பு வாரம், இன அழிப்பு அல்லது இன அழிப்பு விடயத்துக்கு ஒரு நிகழ்வு உரிய சம்பவத்தை நினைவுபடுத்துறதுக்காக அதுக்குரிய ஒரு நினைவு ஸ்தூபி இதுகள் எல்லாம் செய்தது இது எங்கட தமிழர் எங்களுக்கு மாத்திரமன்ற அல்ல, உலகத்துக்கே படிப்பணியாக இருக்கக்கூடிய, உலகத்துக்கே ஒரு இனம் அழிக்கப்பட்டால் அந்த இனத்துக்குரிய நேர்மையான தீர்வு, நேர்மையாக அந்த வேர் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய கடமை அந்த நாட்டு அரசாங்கங்களுக்கு இல்லை என்று சொன்னா உலகத்துக்கும் உண்டு, உலகத்துக்கும் அதுல பொறுப்பு உண்டு. ஆனபடியினால இது நாங்கள் ஒரு இனக்குழுவினுடைய சாதாரண சின்ன விஷயமாக இதை நாங்க பார்க்க முடியாது. அல்லது ஒரு அரசாங்கம் தங்கட ஜாப்புக்குள்ள இந்த புவியியல் பகுதி இருக்கு, இந்த பகுதியில உள்ள விஷயம் எல்லாத்துக்கும் நாங்கள் தான் பொறுப்பு, வேறு ஒருத்தரும் இதுக்குள்ள தலையிடக்கூடாது என்று சொல்லவும் முடியாது. ஏண்டா இன்றைக்கு தற்காலம் என்று சொல்றது புவி அரசியல், புவியியல் அரசியல் என்று சொல்லப்படுறது இன்றைக்கு பெரும் பெரும் வல்லரசுகளால தான் இன்றைக்கு நிர்ணயிக்கப்படுகிறது. பெரும் பெரும் வல்லரசுகளால தான் கன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. அது இலங்கை இன்றைக்கு நல்ல பெரிய உதாரணம். ஏண்டா இலங்கையில கொழும்பில இல்லாத எந்த உலக வல்லரசும் இல்லை, எல்லா வல்லரசுக்கும் அங்க இடம் இருக்கு, எல்லா வல்லரசுகளும் அங்க முகாம் போட்டிருக்கு, எல்லா வல்லரசுகளும் அங்க முகாம் போட்டு இருந்துதான் கன செயல்பாடுகள் அங்க நடந்து கொண்டிருக்கிறத நாங்கள் பத்திரிகை, தொலைக்காட்சி பல விடயங்களுக்கு ஊடாக நாங்க பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்ப இந்த விடயங்கள் எல்லாமே என்னத்தை எடுத்து காட்டுதுன்னு சொன்னா எங்கட இந்த முள்ளி வாய்க்கால் என்று சொல்லப்படுகின்ற இந்த நிகழ்வு அல்லது இந்த சம்பவம், இந்த யுத்த வடு, இந்த யுத்த காயம் எங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பெரிய தாக்கத்தை தந்தது. அதனால நாங்க சுருங்கி போய், இழந்து போய், நொந்து போய், வேதனையோட இருந்த நாங்க இப்போ அதுல இருந்து துளித்து வர ஆரம்பித்து விட்டோம். அந்த 10 வருஷம் ஒரு இடைவெளிக்கு பிறகு நாங்க துளித்து வர ஆரம்பித்து விட்டோம். அதுவும் எங்களுடைய இளம் பிள்ளைகள் இப்ப அந்த யுத்த காலத்திலே அவர்களுக்கு 8 வயது 10 வயது அப்படி சின்ன வயது காலகட்டத்துல இருந்தவர்கள், அவர்கள் இப்ப வெளிநாட்டுக்கு வந்த உடனே இன்றைக்கு அவர்கள் 25-30 வயது வந்து விட்டார்கள், பெரிய வாலிப பிராயத்துக்கு வந்துட்டார்கள். அவர்களுக்கு அந்த சின்ன வயதுல நடந்த விஷயங்கள் மனதில் ஆழமாக இருந்து அவர்களை உந்து சக்தியாக அந்த யுத்த நினைவுகள் பதிவுகள் எல்லாம் அவர்களுக்கு உந்து சக்தியாக இருந்து அவர்களை இந்த வந்த நாட்டில நாங்கள் ஒரு சோரம் போகாத இனம், எங்கட முன்னோர்கள் அல்லது எங்களுடைய அண்ணன்மார் மாமாமார் எல்லாருமே பெரிய ஒரு போராட்டத்தை உருவாக்கி செய்து ஒரு பெரிய நிழல் அரசாங்கம் நடத்தின ஒரு இனத்தை சேர்ந்த நாங்கள். ஆனபடியினால அந்த விஷயத்தை நாங்க திரும்பவும் உலக மட்டத்துல, உலக மட்ட அரசாங்கங்கள உதவியோட இவர்களை பிடிச்சு இவர்களையும் பங்குதாரராக்கி எப்படி செய்ய வேணும் என்று சொல்லி அவர்கள் திட்டமிட்டு வடிவாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய இந்த சேவைக்கும் இந்த முயற்சிக்கும் இந்த பெறுபவர்களுக்கும் நாங்கள் எல்லோரும் பெரிய கட்டுப்பாட்டோட இருக்கிறோம். அவர்களுக்கு பெரிய நன்றி கூறுகின்றோம். அவர்களுடைய முயற்சிக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். ஏனென்று சொன்னா எங்கட வதந்தியாக எங்கட சமூகத்துக்குள்ள இருக்கிறது, நாங்கள் இந்த முதல் 5ஆம் தேதி போனோம்டா 2ஆம் தேதி இந்த மேற்கு கலாச்சாரத்துக்குள்ள மாண்டுவோம், பேருந்து இலங்கையை பற்றியும் சிந்தியான, தமிழகத்தை பற்றியும் சிந்தியான ஒன்றும் நடவாது என்ற ஒரு வதந்தி பல இடத்துல சொல்லப்பட்டு கதைக்கப்பட்டு கொண்டு அதை பிழையண்டு இந்த முதல் 5ஆம் தேதி உயிரோட இருக்கேக்கு, இவர்கள் சாக முதல் உயிரோட இருக்கைக்கு அவர்கள் எங்களுக்கு முன்னால கண்கூடாக காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இல்லையோ.
அப்ப இந்த விதத்துல இந்த முள்ளிவாய்க்கால் என்று சொல்லப்பட்ட இந்த சிறப்பான இந்த நாள் எங்களுக்கு எங்களை துளித்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு எங்களை இளம் சந்ததி, அதுக்கு 3ஆம் 4ஆம் 5ஆம் எதிர்கால சந்ததிகள் எல்லாமே இந்த அத்திவாரத்தோட பேர்ந்தும் அது தொடர்ந்து வளர்ந்து போகும் என்ற நல்ல அசிகைய காட்டி நிக்குது, நல்ல ஒரு விஷயத்த காட்டி நிக்குது இல்லையோ. அப்ப இந்த விடயம் நல்ல ஒரு டைம்ல நாங்கள் இந்த விஷயத்த நாங்கள் எங்களால முடிஞ்ச அளவு இதை நாங்கள் ஒரு இனக்குழு உளவியல் என்ற ரீதியில இதை நாங்க பார்த்தோம். இது மிகவும் திடகாத்திரமாக அசைந்து கொண்டு நடந்து கொண்டு இருக்கிறது. எங்களுக்கு நல்ல தென்ப தருகிறதுன்றதுதான் என்னுடைய அபிப்பிராயம். இந்த விஷயம் இன்னும் வளர வேணும், வளர்ந்து போக வேணும். அது வளரும். அது என்ன, பிள்ளைகள் கையில் எடுத்துட்டார். சாதாரணமாக சாப்பிட்டுட்டு படுக்கிறார்கள் இல்லை, நியாயம் சொல்லி கதை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அல்ல. அவர்கள் பல்கலைக்கழக படிப்புகள், பல்கலைக்கழக பயிற்சியல் இவைகள் எல்லாம் பெற்று அவர்கள் நடைமுறை உலகத்துல, அதுவும் இந்த நாட்டு சமூகத்தோட சேர்ந்து இந்த நாட்டின் பங்குதாரர்களாக மாறிவிட்டார்கள் இல்லையோ. அப்படியால அவர்கள் சோர்ந்து இழகி போக மாட்டார்கள். அவர்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிப்படியாக நகர்ந்து கொண்டு இருப்பார்கள் என்ற ஒரு நல்ல நம்பிக்கையோடு இன்றைய பேச்சை அல்ல இந்த கருத்தரங்கு நாங்கள் இன்றைக்கு நிறைவு செய்து கொள்ளலாம். நல்லது ஐயா. ஸ்ரீ ராமநாதன் அவர்கள் உளவியல் நிபுணராக பணிபுரிந்து இப்பொழுது ஓய்வு நிலையில் இருக்கின்றார். இந்த ஓய்வு நிலையில் இருக்கின்ற பொழுது எங்களுடைய சமுதாயத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று எங்களோடு பல வருடங்களாக தொடராக உளவியல் ரீதியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று முள்ளிவாய்க்கால் பற்றிய உளவியல் ரீதியும் முள்ளிவாய்க்கால் ஒரு நினைவாகவும் அதன் உளவியலும் அவருடைய கருத்துக்களுமாக முழுமையாக உண்மையே தேசிய நோக்கு கொண்ட ஒருவர், அவருடைய கருத்தும் இங்கே பகிரப்பட்டது. அடுத்த மருத்துவர் நாம நிகழ்விலே இணைந்து கொள்வோம். ஐயா வணக்கம், உங்களுடைய இந்த பதிவுக்கும். வணக்கம். உங்களுக்கு நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நல்லது உறவுகளே, இதுவரை நீங்கள் பார்த்தது மருத்துவர் நாமம். இந்த மருத்துவர் நாமம் நிகழ்வுக்கான டென்மார்க் கலையகத்தின் ஒளிப்பதிவை சர்க்குணம் ஐயாவும் அவரோடு இணைந்து மங்களா ஸ்ரீ ராமநாதன் அவர்களும் இங்கே எங்களுக்கு அந்த பணியை செய்து தந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு நாம் நிகழ்வுக்கான அரசுனை வழங்கியவர்களோடு இன்றைய மருத்துவர் நாமங்களில் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். மீண்டும் மருத்துவ நாமங்கள். ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். 1000க்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு, மருத்துவ உதவி, உடல் பயிற்சி, சிறந்த உணவு வழங்கல், விளையாட்டு பொழுதுபோக்கு அம்சங்கள், சுற்றுலா அழைத்து செல்லல், இன்னும் பல உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும் முதியோர் பராமரிக்கும் இல்லம். இங்கு வந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்வது போல் வாழ்வது இவர்கள் முகமலர்வில் தெரிகின்றது. தொடர்புகளுக்கு கே. வதனி செல்வநாதன், லிண்டன் ஸ்ட்ராசே 16A 68 623 ஹாஃப்ஹைம். தொலை தொடர்புகளுக்கு 002441309103. கை தொலைபேசி 00416220510624. முதியோர் பராமரிப்புக்கு இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை. முதியோர் பராமரிக்கும் இல்லம்.